அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, சோலிஸில் 4 wheel drive டிராக்டருங்க 50 HP 4 wheel drive டிராக்டர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 50 HPயில் மொத்தம் இதில் 2 சீரீஸ் இருக்குதுங்க. எஸ் சீரீஸ், இ சீரீஸ்னு சொல்லிட்டு 2 மாடல் இருக்குது. எஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 12 ஃபார்வேர்டு 12 ரிவேர்ஸுங்க. இ சீரீஸில் பார்த்தீங்கன்னா 10 ஃபார்வேர்டு 5 ரிவேர்ஸுங்க. இந்த மாதிரி 2 ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் டிராக்டர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா யான்மரோட டையப் போட்டு விட்ட பிராண்டு தாங்க இந்த சோலிஸுங்கிற ஒரு பிராண்டு. யான்மரோட டையப் போட்டு அவங்களோட டிசைன் கான்செப்ட் எல்லாம் அந்த இதாக இருக்கும். டெக்னாலஜி, கீர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அவங்களோட தான் இருக்குங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலோட இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 3 சிலிண்டருங்க. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 சிலிண்டர் இன்ஜினு 3065 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு 5 வருஷம் வாரண்டியோடு வருதுங்க. இன்ஜினு கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஃபுல் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் வாரண்ட்டி, எல்லா பார்ட்ஸுக்குமே வாரண்ட்டி இருக்குது. இதில் பார்த்தா தெரியும் இன்டர்நேஷ்னல் சீல் வந்து இருக்கும். டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா இதில் 46 ஹெச்பிங்க. எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா 186 கிராம் பர் ஹெச்பி ஹவரில் இருக்குது. எஸ்எஃப்சி வேல்யூவும் கம்மி, இதில் பிடிஓ பவர் வந்து அதிகம். அதே மாதிரி பிடிஓ ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. 1700 ஆர்பிஎம்லேயே பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பியில் எந்த பிராண்ட்லேயுமே இல்லாத அவுட்புட்டுங்க. 1700 ஆர்பிஎம் வச்சிங்கனாவே பிடிஓ வந்து 540 ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். எல்லா பிராண்ட்லேயுமே 2000, 2100 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ரீசன் என்னன்னா இதோட இன்ஜின் கான்செப்ட்டுங்க. இன்ஜின் வந்து இதில் ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாக இருக்கிற இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து 540 1700லேயே கிடச்சாலும் அந்த லோடை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெச்பியில் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 210 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல பக்காவான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 விதமாக கீர் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு வந்து அதிகமாக ஹெவி யூசேஜ் இருக்குது, கல்டிவேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 12+12 எடுத்துக்கலாம். சேத்தளவு யூஸ் பண்ணுவோம், அதிகமாக வந்து பேலர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 10+5 எடுத்துக்கலாங்க. 10+5 போகிறப்ப பார்த்தீங்கன்னா 4 wheel driveல ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லி சீல்டு ஆக்சில் வருங்க. இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்சில் வரும். இந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இதில் பொறுத்த வரைக்கும். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குதுங்க. சைடில் டெயில் லேம்ப்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஃபேஸ்லேருந்து எல்லாமே பாருங்கள் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ப்ரொஜெக்டர் லேம்ப் வச்சு இதை டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யான்மரோடதுங்க. டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலோடங்க. அதுதான் கொலாபரேஷன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பெட்டு வந்துருங்க. ஹூக் பாயிண்ட்டோட வந்துடும். வெயிட் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போகிறீங்க அப்படின்னா வெயிட் வேணால் போட்டுக்கலாங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பிலேயே டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி 16, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 24 கொடுக்குறாங்க. 55-60 ஹெச்பி கொடுக்குற டயர் பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பிலேயே கொடுத்துருக்குறாங்க இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் கீர் ஆப்ஷனும் நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கீர் ஆப்ஷன் வந்து பக்காவாக செட் ஆகுங்க. லோ, மீடியம், ஹை 12 ஃபார்வேர்டு ரேஞ்சு, 12 ரிவர்ஸ் ரேஞ்சு. ப்ளஸ் என்னென்னா ரோட் ஸ்பீடு வந்து இந்த டிராக்டரில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. 35 கிலோமீட்டர் வந்து ரோட் ஸ்பீடு ரேட்டட் ஆர்பிஎம்மில் நல்ல ரோட் ஸ்பீடு இருக்கும். ரோடு மைலேஜ் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கொடுக்குறப்போ. ஃப்ரண்ட்டு நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. சேஸ் நல்லா ஹெவியாக இருக்கும். சேஸ் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் பானட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பானட்டு ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஓப்பனிங் பாயிண்ட் இங்கே இருக்குங்க. இந்த அளவுக்கு ஓப்பன் ஆயிருங்க. இன்ஜினில் நீங்கள் தெளிவாக எல்லா ஏரியாவும் தெளிவாக ஆக்சஸ் பண்ணலாம். இதில் பேட்ரி பார்த்தீங்கன்னா சைடில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஈஸியாக இன்ஜினுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கும். ரேடியேட்டரும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க. வித் ஸ்க்ரீனோடு இருக்குங்க. டஸ்ட் எல்லாம் இதோடய நின்றும். ரேடியேட்டர் கோரை டேமேஜ் பண்ணாதுங்க. கோர் கேப்பும் நல்லா பெரிய அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஏர் ஃப்ளோ பிரச்சனை வராது, ஹீட் பிரச்சனை அந்த மாதிரிலாம் வராது. ஏர் ஃபில்டர் டை டைப் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. டுவெல் எலமெண்ட்டு வித் சென்சாரோடு இருக்குங்க. கிளாகிங் சென்சாரோட. சோக் ஆச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி இண்டிகேஷன் காமிக்கும். அதுக்கடுத்து ரேடியேட்டருக்கான ரிசர்வேர் டேங்க் இருக்கும். அதுக்கடுத்து இன்ஜினுங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்நேஷ்னலோட 3 சிலிண்டர் இன்ஜினு, செப்பரேட் 8 டிசைனுங்க. ஒவ்வொரு இன்ஜினுக்கும் தனித்தனி சிலிண்டர் ஹெட்டு அந்த மாதிரி இன்ஜினுங்க. இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த லென்த் வந்து நல்லாவே அதிகமாக இருக்கும். இதோட ஸ்ட்ரோக் வந்து அதிகங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறக்காக எல்லா பிராண்ட்லேயும் ஸ்ட்ரோக்கை குறைச்சிட்டு வராங்க. ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாக இருக்கிற டிராக்டர் கொஞ்சம் ரஃபாக தாங்க இருக்கும். ஸ்டார்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறைச்சலாக ஓடுற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாக இருக்குது. இன்ஜின் வந்து நல்லா இருக்குங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும்.
இதோட சம்பு கெப்பாசிட்டி அதிகங்க, இன்ஜின் ஆயில் சம்பு கெப்பாசிட்டியும். அதனால் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இன்ஜின் லைஃப் பொறுத்த வரைக்கும். பம்புன்னு பார்த்தா போச்சோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் இருக்கும். அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ டைப்பில் ஃபில்ட்ருங்க, டீசல் ஃபில்ட்ரு. டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. கெப்பாசிட்டின்னு பார்த்தா 55 லிட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபில்லிங் பாயிண்ட் மேலே இருக்கும். இதெல்லாம் இருக்குங்க. ஹைட்ராலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் டேண்டம் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி ஹைட்ராலிக் ஒர்க்கு தனியாக, ஸ்டேரிங்க்கு தனியாக இருக்கும். இதில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா தனியாக ஆயில் வந்துருங்க, அது கீர் பாக்ஸ் ஆயிலோட மிக்ஸ் ஆகாது. இதனால் என்னென்னா ஸ்டேரிங் பம்ப் லைஃப் எல்லாம் இன்னும் சேர்ந்து வருங்க. கீர் பாக்ஸ் ஆயில் ஃபில்ட்ரிங் இருக்கும், இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரிங் இருக்குங்க. கீர் பாக்ஸ் ஆயிலில் இன்னொரு ஃபில்ட்ரு அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா மேக்னெட் ஃபில்ட்ரு. கீர் பாக்ஸில் ஒரு 1000 மணி நேரத்துக்குள்ளே வர இரும்பு பிசரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிச்சி வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1000 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 500 மணி நேரத்துக்கு இருக்க க்ளீன் பண்ணி போடுங்க. அப்புறம் ஒரு 1000 மணி நேரத்துக்கு இருக்க க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ஹைட்ராலிக் வந்து ஜர்க்கு வரது, அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராதுங்க. ஹைட்ராலிக்ஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டால் ஜர்க் ஆகிறது, அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது. இதை வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணுங்க. சைலன்சர் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மஃப்ளர் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பைப்பில் கொடுத்துருக்குறாங்க, நீட்டாக இருக்கும். இன்ஜின் பாருங்கள். ஸோ இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கன்சோல் ஒர்க்கெல்லாம் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணணும்னா வேண்டாம், ஷட்டில் கியர் வந்து நியூட்ரலில் இருக்குங்க. இன்ஜின் சவுண்டு பாருங்கள். நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க, ஃபியூயலிங் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்ல லைஃப் வந்து கொடுக்குங்க. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதில் கீர் பாக்ஸ் தாங்க. 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸு ஷட்டில் கீரோட வந்துடும். என்ன ஸ்பீடில் ஃபார்வேர்டு போகிறீங்களோ அதே ஸ்பீடில் ரிவர்ஸ் வர முடியும். லோடர் டோசர் அட்டாச் பண்ணுறதுக்குலாம் இந்த டிராக்டர் நல்லாயிருக்கும். ஏன்னா லோடர் டோசருக்குலாம் இந்த மாதிரி ஆக்சில் வந்து நல்லாயிருக்கும். 4 வீல் டிரைவ் எடுக்க போகிறா அப்படின்னா ஹெவி டியூட்டி ஜேசிபி டைப்பு நல்லா லைஃப் கொடுக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீர் பாக்ஸ் வந்து நல்லா செட் ஆகுங்க. ஃபார்வேர்டு ரிவர்ஸ் அதிகமாக ஒர்க் இருக்க எல்லா வேலைக்கும் இந்த கீர் பாக்ஸ் சூட் ஆகுங்க. கிளச்சு கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நாய்ஸ் இல்லாமல் தான் எங்கேஜ் ஆகுதுங்க. அதுக்கடுத்து டிராக்டரோட வெயிட் பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பி கேட்டகரியிலே நல்ல வெயிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ் சீரிஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டுங்க. இ சீரிஸ் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். எஸ் சீரிஸ் பார்த்திங்கன்னா 2500 கிலோங்க வெயிட். பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வெயிட்டு டாப்பு அது இதனெல்லாம் போகிறப்போ ஒரு 2700 கிலோ வருங்க. ஹெவியான இம்ப்ளிமெண்ட் ட்ரைலாண்ட் யூஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் பக்காவாக செட் ஆகுங்க. ப்ளஸ் என்னென்னா வீல் பேஸ் அதிகங்க, ஃப்ரண்ட் லிஃப்டே ஆகாது. கலப்பை அளவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதிகமாக ட்ரைலாண்ட் யூஸ்க்கெல்லாம் இது செட் ஆகுங்க. வெட்லாண்ட் யூஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இ சீரிஸ் இருங்க நல்லாயிருக்கும். ஸோ டிராக்டரோட வீல் பேஸு லென்த்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. டர்னிங் ரேடியஸும் நல்லா இருக்குங்க. இதில் ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா ஹப் ரிடக்ஷன் டைப்பு. ஜேசிபியில் ரியர் ஆக்சில் வரும்ல அந்த மாதிரி ஹப் ரிடக்ஷன் டைப்பு. நல்லா ஹெவி டியூட்டி ரிடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சில் நல்லா ஹெவியாக இருக்குதுங்க. ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா இதில் பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. நல்லா கட் ஆகுதுங்க. டர்னிங் ரேடியஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ப்ரீத்திங் பாயிண்ட்டோடு இருக்கும். ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லாயிருக்கு. ரொம்ப இதுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி கார்டு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் பார்த்திங்கன்னா ஜாண்டியர்லேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு சேஃப்டி கார்டு கொடுத்துக்குங்க. பிளாட்ஃபார்ம் ஒர்க் நீட்டாக இருக்குது. ஃபெண்டர் ஒர்க்கும் நீட்டாக இருக்குது. ஃபெண்டர் ஒர்க்கில் இந்த லைட்டிங் தாங்க நீட்டாக எல்இடி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் நீட்டாக இருக்குது. ஆப்ரேட்டர் ஏரியா பாருங்கள்.
ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க. சீட்டும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. கன்சோல் ஒர்க்கும் நீட்டாக இருக்குதுங்க. முக்கியமான தேவைப்படுறது எல்லாமே இருக்குது. ஆர்பிஎம் இருக்கும், ஹவர்ஸ் வந்து டிஜிட்டலில் கவுண்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டீசலு, டெம்பரேச்சரு இதெல்லாம் இருக்கும் மீட்டர்ஸு. அது போக ஆஸ் யூசுவல் வர பேட்ரி வார்னிங் சென்சாரு, ஆயில் ப்ரெஷர் சென்சார் இதெல்லாமே இருக்குங்க. நீட்டாக இருக்குது. ஸ்டேரிங் வீல் நல்லா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இதில் ஸ்டேரிங் யூனிட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரேஸ் இருக்குங்க, ஷட்டில் கீரு, லைட்டிங் கண்ட்ரோலு, இண்டிகேட்டரு, ஹாரனு எல்லாமே இதில் இருக்குங்க. அதுக்கடுத்து பெடல் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் புஷ் பெடல் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே நீட்டாக இருக்குது. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. பிரேக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆயில் இம்மெஸ் பிரேக் வந்து கொடுத்துக்கிறாங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. 4 வீலர் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நீட்டாக இருக்குது. கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. கான்ஸ்டன்ட் மிஸ் கீர் பாக்ஸு, 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ், இல்லைன்னா 10 ஃபார்வேர்டு 5 ரிவர்ஸுங்க. ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ரோட் ஸ்பீடு நல்லா இருக்குங்க. 36 கிலோமீட்டர் ஸ்பீடு, நல்லா கவரேஜ் இருக்கும். இதில் வந்து 12 ஃபார்வேர்டு ரேஞ்ச் இருக்கிறதுனால எல்லா அப்ளிகேஷனும் கவரேஜ் பண்ண முடியுங்க. அதுக்காக இது ஸ்பெஷலாக எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கீர் பாக்ஸ் வந்து செட் ஆகுங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்குது. என்கேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்குதுங்க. நல்லா ஃப்ரீனஸ்ஸாக இருக்குது கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். லோ மீடியம் ஹை ரேஞ்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிடிஓவில் 540 ரிவர்ஸ் பிடிஓ இருக்குதுங்க. 540 வேணாலும் 540 யூஸ் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பிடிஓ வேணாலும் ரிவர்ஸ் பிடிஓ யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி 2 ஸ்பீட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் 540 எக்கனாமி வேணாலும் வாங்கிக்கலாங்க, அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் பிசிடிசி லிவர் வச்சு கொடுத்துக்கிறாங்க. அது நீட்டாக இருக்கும். ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. இதில் கிளச்சுன்னு பார்த்தா இதில் டியூவல் கிளச் வந்து கொடுத்துக்கிறாங்க. டியூவல் கிளச் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த 10+5 போகிறப்ப டபுள் கிளச் வரும். தனியாக இண்டிபெண்டன்ட் லிவர் வரும். அந்த ஆப்ஷன் வேணாலும் வாங்கிக்கலாங்க. அதுவுமே இருக்குது. 2 ஆப்ஷனுமே கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து இதில் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக 2-way DC வந்துருங்க. அதுவும் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா டிஆர்சி வால்வ் இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இறங்காது. ரிலீஸ் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ட்ராப் ரேட் இருக்கும். கீழே மெதுவாக இறங்கும். கீர் பாக்ஸோட ப்ரீத்தர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருக்குங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 24, பின்னாடி 16 சைஸுங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி 2ங்க. ஹெவி டியூட்டி ஹிட்ச் ஒர்க்கு, 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க ஹைட்ராலிக்ஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து அவங்களோட ஓன் டெக்னாலஜிங்க. ஹைட்ராலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னலோடது. சென்சிங் எல்லாமே பாருங்கள், 4 ஹோல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப சென்சிங் வேணும் அப்படின்னா மேல் ஹோல்ஸில் போடலாம். இது வந்து ஹை சென்சிங், இது மீடியம் சென்சிங், இது வந்து லோ சென்சிங்க. பெட்டு வேணாலும் லாக் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து 2-way DC வந்துடும். குயிக் ரிலீஸ் கப்ளரோடு வந்துருங்க. இதில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலோடு வந்துருங்க. வேணுன்னா 1-way மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஆப்ஷனும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நீட்டாக இருக்குங்க. ஹிட்ச் ஒர்க்கு நீட்டாக இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், இதில் டபுள் சைடு இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. டபுள் சைடு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. பேலர் ஓட்டுறப்போ ஹைட்டாக தூக்குற மாதிரி வைப்பாங்க. கலப்பை ஓட்டுறப்போ ஹைட்டு அதாவது டெப்த்து போகிற மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குங்க. ஸ்டே பார்த்தீங்கன்னா இதில் பார் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. பார் வித் த்ரெட்டோடைங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதில் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி இருக்குது. நீட்டாக இருக்கும். இதில் வந்து டோ பார் வந்துருங்க, ஹூக் பெட் வந்துடும். இது எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துருங்க. ஸோ இந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹெவியான இம்ப்ளிமெண்ட் யூசேஜ் இருக்குது. லோடர் டோசர் அட்டாச்மெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து செட் ஆகுங்க. அதிகமாக வெட்லேண்ட் யூஸ் இருக்குது, சேர்த்தளவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது சீரிஸ் ட்ரை பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட் கேட்டகரியாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன வயலெல்லாம் திருப்பி ஓட்டுறதுக்கு அந்த டிராக்டர் நல்லா இருக்குங்க. அந்த சீரீஸு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஹெவி இம்ப்ளிமெண்ட் யூசேஜுக்கு நல்லா இருக்குங்க. இந்த டிராக்டரை பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டரோட ப்ரைஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.